இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கருத்தாய். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில கடமைகளை நாம் வழக்கமாக செய்வதுண்டு. சில கடமைகளை வேகமாக செய்து முடிப்பதுண்டு. சில கடமைகளை கவனக்குறைவாகவும் செய்வதுண்டு. ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தருடைய கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கருத்தாய் என்ற பதத்திற்கு மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலே கடினமான காரியமானாலும் விடாமுயற்சியுடன் மனம் தளராமல் உறுதியாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் என்ன பயனுண்டு என்று சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் மனம் தளராமல் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் காட்டாவிட்டாலும் நாம் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்போம். வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம். வழியிலே நடக்கிற போதெல்லாம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 136ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்ட வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுப்போம். இவ்வளவு அழகாக வானங்களை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார் என்று தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பிள்ளைகளுக்கும் கற்பிப்போம். இரவிலே பிள்ளைகள் படுத்துக்கொள்ளும் போதும் 121ஆம் சங்கீதத்தில் கூறியுள்ளபடி, நாம் தூங்கினாலும் ஆண்டவர் தூங்குகிறதில்லை, அவர் நம் அருகிலேயே இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்று ஆண்டவருடைய பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கிற போது ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு சமயத்திலும் அதற்கேற்ற வசனங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக எளிதாக கற்றுக் கொடுப்போம். மீண்டும் மீண்டும் வேத வசனங்களை ஞாபகப்படுத்துவதிலே நாம் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் செயல்படுவோம். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத வசனங்களை தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து அறிந்தபடியினால் அவனுடைய பாட்டிக்குள்ளும் தாய்க்குள்ளும் இருந்த விசுவாசம் அவனிலும் நிலைத்திருந்தது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேத வசனங்களை கருத்தாய் போதிப்போம். கர்த்தருடைய கட்டளைகளை நாமும் கருத்தாய் கைக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய கட்டளைகளை நாங்கள் மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியுடன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நம்பி எங்களுக்கு தந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் போதிக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் உற்சாக ஆவியையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவைகளை கருத்தாய் போதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.